பணி, பீடப்பணியாளர்கள், பாடக குழாம், இளைஞர், YCS பிள்ளைகள், மறை பாடசாலை பிள்ளைகள், இறையிறக்க பக்தி சபை, இவை எல்லாவற்றையுமே களைத்து விடுங்கள். நான் இந்த ஆலயத்தை தனியாக நடத்தி காட்டுகின்றேன் என்ற ஒரு அழைப்பிதழ் விடுத்தால் அது எப்படி இருக்கும்? எந்த ஒரு நிர்வாகமும் தேவையில்லை. லிட்டர்ஜி கமிட்டி, மறை ஆசிரியர்கள், மறை பாடசாலை பிரிஃபெக்ட்மார், நான் தனியாக இந்த ஆலயத்தை நான் கட்டி எழுப்புகின்றேன், இந்த ஆலய பங்கு மக்களை நான் கட்டி எழுப்புகின்றேன் என்ற ஒரு கூற்றை நான் உங்களிடத்திலே கூறியிருந்தால் அது சாத்தியமாகுமா என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? என்னால் தனியாக புனித திரேசாள் ஆலயத்தை, ஆலயமாகிய இறை மக்களை ஆன்மீகத்திலே கட்டி எழுப்ப முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நம்முடைய சிந்தனைக்கான ஒரு கேள்விதான் இது. பிரியமானவர்களே, என்னுடைய ஆலயமாகிய எனது உடலை, எனது ஆன்மாவை, எனது வாழ்வை, எனது அழைத்தலை நான் கட்டி எழுப்புவதற்கு எனக்கு தேவைப்பட்டது என்னுடைய குடும்பம், என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, என்னுடைய அண்ணா, என்னுடைய அக்கா, என்னுடைய தங்கை, என்னுடைய உறவுகள், எனக்கு படித்து கொடுத்த ஆசிரியர்கள், என்னை வளர்த்த மறை பாடசாலை ஆசிரியர்கள், நான் பணி செய்த, நான் பீடப்பணியாளராக இருந்த என்னுடைய பங்கு சமூகம், என்னுடைய பங்கு குருக்கள், எனது பங்கிலே பணியாற்றிய பங்கு மக்கள், பங்கு நிர்வாகம், எனது பாடசாலை, எனது நண்பர்கள், எனது சமுதாயம், நான் படித்த பாடசாலை நிர்வாகம், இப்படி எனது தனிப்பட்ட என்னுடைய ஆலயமாகிய எனது ஆன்மாவை நான் வளர்ப்பதற்கு இவ்வளவு நபர்கள் எனக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் உங்களுடைய ஆன்மாவாகிய உங்களுடைய ஆலயத்தை நீங்கள் இத்தனை கால வருடமாக வளர்ப்பதற்கு கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய குடும்பம், உங்களுடைய கணவர், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பெற்றோருடைய பெற்றோர்கள், இந்த பங்கிலே இருக்கின்ற நிர்வாகம், பங்கு தந்தை, அருட்சகோதரர்கள், அருட்சகோதரிகள் என்று சொல்லி எல்லோருமே நாங்கள் சேர்ந்துதான் நம்முடைய ஆலயமாகிய நம்முடைய உள்ளத்தை, நமது ஆன்மாவை நாங்கள் உருவாக்குகின்றோம். இதுதான் திருச்சபை. நான் தனியாக இந்த பங்கை கட்டி எழுப்ப முடியாது. நீங்கள் தனியாக இந்த பங்கை நடத்த முடியாது. நான் தனியாக என்னை பெருமைப்படுத்த முடியும். நான் தனியாக இங்கே வந்து நான் தான் ராஜா, நான் தான் அரசர், என்னை மட்டும் நான் இங்கு பெருமைப்படுத்த முடியும். அதே மாதிரி தான் நீங்களும். ஆனால் ஆலயத்தை கட்ட முடியாது. ஆலயம் என்று சொல்கின்ற பொழுது இந்த சுவர்கள் கிடையாது. நமது ஆன்மாவை கட்டி எழுப்ப முடியாது. நமது ஆன்மாவாகிய கடவுள் தங்கும் ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்கு நமக்கு உறவுகள் தேவை, நமக்கு நண்பர்கள் தேவை, நமக்கு தலைமைத்துவம் தேவை, நமக்கு விசுவாசம் தேவை. இன்றைய திருவழிபாட்டு வாசகங்களானவை நம்மை அழைப்பதும் நம்முடைய உறவாகிய இந்த ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்கு. ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், நீங்கள் இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் கட்டி எழுப்புகின்றேன். உங்களுடைய ஆன்மாவை கட்டி எழுப்புகின்றேன். உங்களுக்கு இடையிலே இருக்கின்ற பகையை நான் ஒழித்து விடுகின்றேன். உங்களுக்கு இடையிலே இருக்கின்ற பிரிவினைகளை நான் ஒழித்து விடுகின்றேன். அதற்கு எனக்கு 3 நாள் போதும். ஏனென்றால் ஆலயம் என்பது அங்கு ஆன்மாக்கள் சந்திக்கின்ற ஒரு புனிதமான ஒரு அவை, ஆன்மாக்கள் சந்திக்கின்ற ஒரு புனிதமான ஒரு அவை. இங்கே திருப்பலியிலே கலந்து கொள்கின்ற எனது ஆன்மா, உங்களுடைய ஆன்மா சந்திக்கின்ற ஒரு புனிதமான ஒரு அவை.
இந்த ஆன்மாவிற்குள்ளே பலவிதமான பாவங்கள் இருக்கலாம், பலவிதமான கசப்புகள் இருக்கலாம், பலவிதமான பிரிவினைகள் இருக்கலாம். ஆனால் இவற்றை ஒன்று சேர்ப்பதுதான் இந்த ஆலயம். அங்குதான் தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்துகின்றார். ஆகவே நமது ஆன்மா பலவிதமான இயல்புகளை கொண்டவை, நமது உடல் பலவிதமான எண்ணங்களை கொண்டவை. நமது உடலாகிய ஆன்மாவிற்குள்ளே பலவிதமான அனுபவங்கள் இருக்கின்றன. இவை எல்லாவற்றையுமே ஒன்று சேர்ப்பதுதான் தூய ஆவியானவர். அந்த தூய ஆவியானவர் தான் இந்த ஆலயத்தை வழிநடத்துகின்றார். ஆண்டவருடைய பாடுகள் மரணத்திற்கு பிற்பாடு சீடர்களுக்கு தூய ஆவியானவர் அவர்கள் நடுவிலே இறங்கி அவர்களை அபிஷேகம் செய்த பொழுதுதான் திருச்சபை ஆரம்பிக்கப்படுகின்றது. அவர்கள் புத்துணர்வு பெறுகின்றார்கள். பயத்தோடும் நடுக்கத்தோடும் சஞ்சலங்களோடும் என்ன செய்ய போகின்றோம் என்று தெரியாமல் இருந்த சீடர்களை தூய ஆவியானவர் வழிநடத்துகின்றார். அங்கு திருச்சபை ஆரம்பிக்கப்படுகின்றது. அங்கு உருவாக்கப்பட்ட திருச்சபை இன்று வரைக்கும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது, பயணித்து கொண்டிருக்கின்றது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த திருச்சபையை பற்றி இன்றைய நாளிலே நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த திருச்சபை ஆனது ஒருவர் மாத்திரமல்ல, பங்கு குரு மாத்திரமல்ல, பங்கு மகன் மாத்திரமல்ல, நாம் எல்லோருமே இணைந்ததுதான் கூட்டு திருச்சபை. இந்த கூட்டு திருச்சபையிலே நாங்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள், நாங்கள் முகம் கொடுக்கின்ற பிரிவினைகள், நாங்கள் முகம் கொடுக்கின்ற இருமாப்புக்கள், இவற்றை தூய ஆவி ஆனவர் குணப்படுத்துவதற்கு நாங்கள் நமது ஆலயமாகிய இல்லத்திற்குள்ளே தூய ஆவி ஆனவரை வரவேற்க வேண்டும். நமக்குள்ளே அவர் குடிகொள்வதற்கு நாங்கள் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமது ஆலயமாகிய இல்லம் அன்புள்ள, மன்னிப்புள்ள, இரக்கமுள்ள, விட்டு கொடுக்கின்ற, பணிவாழ்வு உள்ள, தியாகமுள்ள ஆலயமாக மாறும். இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், நம்முடைய வாழ்விலே நமக்கு தேவைப்படுபவை, நாங்கள் ஆசைப்படுபவை மிக இலகுவிலே நாங்கள் அடைந்து விட முடியும். நமது பங்கிலே நடந்த ஒரு கூட்டத்திலே நான் கலந்து கொண்டிருந்தேன். அந்த கூட்டம் முடிந்த பிற்பாடு அவர்கள் சொன்னார்கள், ஃபாதர், நாங்கள் எதாசரி ஷேர் பண்ணுவோம். இன்றைக்கு கூட்டம் நல்லபடியாக நடந்தது. நம்முடைய இந்த கூட்டம் நல்லபடியாக நடந்தபடியினால் நாங்கள் எதாசரி ஒரு பொருளை வாங்கி, உணவை வாங்கி நாங்கள் நம்முடைய சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம் என்று சொல்லி. அப்பொழுது நான் சொன்னேன், அப்படி என்றால் யாரா சரி போய் இங்கே எனக்கு இருக்கிற கீல்ஸ்லையோ இல்லாட்டி அங்கே இருக்கிற ஒரு உணவகத்தில் உணவு வாங்க வேண்டும் என்று சொல்லி. இல்லை ஃபாதர், தேவையில்லை, நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம், 5 நிமிடத்தில் நம்ம டெலிவரி ஆகிரும். நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணணும், நமக்கு என்ன விருப்பம், நமக்கு என்ன சாப்பிட ஆசை, நமக்கு என்ன உடுத்த ஆசை, நமக்கு என்ன போடுறதுக்கு ஆசை, நமக்கு என்ன வேணுமோ அவை எல்லாவற்றையுமே நாங்கள் ஒரு வினாடியிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அளவுக்கு நம்முடைய சூழல், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய வாழ்வு வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது. அதில் எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. நாங்கள் கடைக்கு போய் வாங்கி நேரம் செலவழித்து இவற்றை விட ஒரு நொடி பொழுதினிலே நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணினால் நமக்கு தேவையானவை எல்லாமே கிடைத்துவிடும். இது நம்முடைய இன்றைய சூழலுடைய யதார்த்தம். அதை நான் தப்பு சொல்லவே கிடையாது, முடியவும் முடியாது. என்றால் இன்றைக்கு டைமை நாங்கள் சர்வ் பண்ணணும். இப்படியான சூழலுக்குள்ளே பயணிக்கின்ற நாங்கள் தான் நம்மை அறியாமலே நாங்கள் நம்முடைய ஆன்மீகத்திலே நாங்கள் தளர்ந்து போகின்றோம். நமக்கு தெரியாமலே நமது வாழ்விலே நாங்கள் பிரச்சனைகளை முகம் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. நமது வாழ்விலே வருகின்ற சவால்களுக்கு, சோதனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. ஏனென்றால் எல்லாவற்றையுமே நாங்கள் இன்ஸ்டன்ட்,
உடனடியாக பெற்றுக்கொள்கின்ற சூழலிலே வாழ்கின்ற பொழுது, நமது குடும்பத்திலே பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையிலே பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது, பிள்ளைகள் பெற்றோருக்கு இடையிலே கருத்து முரண்பாடு ஏற்படுகின்ற பொழுது, கணவர் மனைவிக்கு இடையிலே கருத்து முரண்பாடு ஏற்படுகின்ற பொழுது, ஆலயத்திலே பங்கு மக்களுக்கு இடையிலே கருத்து முரண்பாடு ஏற்படுகின்ற பொழுது, நாங்கள் இமீடியட் சொல்யூஷன், உடனடியாக நாங்கள் தீர்வு பெற வேண்டும். ஏனென்றால் நாங்கள் அவ்வாறான ஒரு கலாச்சாரத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தேவையானதை ஒரு நொடியிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி என்றால் நமக்கு இடையில பிரச்சனையா முரண்பாடா பிரிந்து விடுவோம். கணவர் மனைவிக்கு இடையில முரண்பாடா, நீங்கள் உங்களோட பாட்டில் போங்க, நான் எங்களோட பாட்டில் போகிறேன், புள்ள அவங்க பாட்டில் போகட்டும். அதை நாங்கள் சிந்திப்பதற்கு நேரம் கொடுப்பது கிடையாது. அந்த பிரச்சனைக்குள்ளே நாங்கள் முகம் கொடுப்பதற்கு, அந்த பிரச்சனைக்கு ஊடாக நாங்கள் பயணிப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. இன்றைக்கு பல குடும்பங்கள் அவ்வாறு தான் இருக்கின்றது. இறுதியான ஒரு உதாரணத்தை நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். மிக அண்மையிலே இந்த ட்ரக்ஸ் போதை பொருட்களுக்குள்ளே மிகவும் அதிகமாக பாதிப்படைந்திருக்கின்ற நமது நாட்டிலே மலையக பகுதியிலே உள்ள பாடசாலை மாணவர்களோடு பேசுவதற்கு எனக்கும் என்னோடு இருக்கின்ற சக குருக்களுக்கும் வாய்ப்பு கிடைத்திருந்தது. நாங்கள் அந்த பிள்ளைகளோடு, பாடசாலை படிக்கின்ற பிள்ளைகள் பேசியிருந்த பொழுது அவர்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். அவர்கள் போதைக்கு அடிமையாவதற்கு பல காரணங்கள் இருந்தன. அந்த காரணத்திலே இதுவும் ஒரு காரணம். அது என்ன காரணம் தெரியுமா? அதிகாலையில் எழுந்ததிலிருந்து பிள்ளையை பெற்றோர் ஸ்கூல் டியூஷன், டியூஷன் ஸ்கூல், ஸ்கூல் டியூஷன் என்று சொல்லி மாறி மாறி பாடசாலை படிக்கின்ற பிள்ளைகளை பெற்றோர், பிள்ளை படிக்க வேண்டும், பிள்ளை எதிர்காலத்திலே முன்னேற வேண்டும், பிள்ளை எதிர்காலத்திலே அதனுடைய இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று சொல்லி கல்வியை அதிகமாக கொடுக்கின்ற பொழுது அந்த பிள்ளைகளுக்கு மீ டைம் எனக்குரிய நேரம் இல்லை. எனக்கு என்று சொல்லி ஒரு நேரம் கிடையாது. நான் அமைதியாக இருப்பதற்கு அந்த பிள்ளைக்கு நேரம் இல்லை. எனக்குள்ளே ஏற்படுகின்ற உணர்வுகளை, எனக்குள்ளே ஏற்படுகின்ற கஷ்டங்களை நான் பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. நான் டயர்டாக இருக்கிற பொழுது தூங்குவதற்கு நேரம் கிடையாது. நான் அதிகாலையில் இருந்து இரவு 11 மணி வரைக்கும் எனது நாள் கல்வியில் மாத்திரம்தான் சென்று கொண்டிருக்கின்றது. பிரியமானவர்களே, இதை யாரும் பிள்ளையாக புரிந்து கொள்ள வேண்டாம். இதை யாருமே பிள்ளையாக புரிந்து கொள்ள வேண்டாம். பிள்ளைகளுக்கு கல்வி அவசியம். பிள்ளைகள் கல்வியிலே கற்க வேண்டும். ஆனால் கல்வி மட்டும் அல்ல பிள்ளையினுடைய வாழ்வு. அந்த பிள்ளைக்கு பண்பாடுகள் தேவை. அந்த பிள்ளையினுடைய உடல் வளர்ச்சிக்கு அந்த பிள்ளைக்கு நேரம் தேவை, உறவுகள் தேவை, மதம் தேவை, ஆன்மீகம் தேவை, கலாச்சாரம் தேவை. இவ்வாறு உடல் உள்ள ஆன்மீகம் ஒன்று சேர்கின்ற பொழுதுதான் அந்த பிள்ளை ஆரோக்கியமான மனித விழுமியங்களை கொண்ட பிள்ளையாக மாறுகின்றது. இந்த அனுபவத்தை நான் ஏன் பகிர்ந்து கொண்டேன் என்றால், இது எனக்கும் கூட ஒரு புதிய அனுபவம் தான். பிள்ளையினுடைய வாழ்விலே ஆன்மீகம், பிள்ளையினுடைய வாழ்விலே கலாச்சாரம், பிள்ளையினுடைய வாழ்விலே உறவுகள் இல்லாத பொழுது, பிள்ளைக்கு கல்வி மாத்திரம் புகுட்டுக்கின்ற பொழுது பிள்ளையினுடைய வளர்ச்சியிலே மிகப்பெரிய பாதிப்பு அடைகின்றது. பிள்ளை போதைக்கு ஏன் போகின்றது என்றால், அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, இதை நீங்கள் சுவைக்கின்ற பொழுது உங்களுக்கு அதிகமான சக்தி உருவாகும், உங்களால் கல்வியிலே மென்மேலும் படிக்க முடியும், நீங்கள் கஷ்டப்படாமல் உங்களால் பரீட்சையிலே சித்தி அடைய முடியும், ஆகவே இந்த போதைப் பொருளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆரம்ப கட்டத்திலே பிள்ளைக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த போதையானது பிள்ளையினுடைய எதிர்காலத்திலே பிள்ளையினுடைய முழு உடலையும் விநாசப்படுத்துகின்ற, பிள்ளையினுடைய முழு உடலையும் அழிக்கின்ற ஒரு கருவியாக இன்றைய சமுதாயத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். அது யாருடைய பிள்ளையும் அல்ல, நாளைக்கு அது நம்முடைய பிள்ளையாக கூட மாறலாம். ஆகவே பிள்ளைக்கு கலாச்சாரம், பிள்ளையினுடைய வாழ்விலே விழுமியங்கள், பிள்ளையினுடைய வாழ்விலே ஆன்மீகம் இல்லாத பொழுது
பிள்ளை கல்வி கற்றாலும் பிள்ளையினுடைய எதிர்காலம், பிரியமானவர்களே, அன்பான பெற்றோர்களே, பிள்ளையினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறுகின்றது. நமது உடல், நமது ஆன்மா கடவுள் தங்கும் ஆலயம். நமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள், நமக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்களுக்கு நாங்கள் முகம் கொடுப்பதற்கு நமது இறைவன் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார். நமது இறைவன் நமக்காக தூய ஆவியானவரை அனுப்பி இருக்கின்றார். ஆகவே பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை நமது வாழ்வு கடவுளோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும். நமது வாழ்வினுடைய இறப்பு நம்முடைய வாழ்வினுடைய முடிவு அல்ல. நமது வாழ்வினுடைய இறப்பு கடவுளோடு நமக்கு இருக்கின்ற உறவினுடைய ஒரு தொடர்கதை. அந்த உறவை நாங்கள் இந்த வாழ்கின்ற காலத்திலே பேணி பாதுகாக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஆலயம், இந்த சமுதாயம், உங்களுடைய பங்கு குருக்கள், உங்களுடைய பங்கு அருட் சகோதரிகள், மறை பாடசாலை ஆலய நிர்வாகம் இருக்கின்றது. ஆகவே பிரியமான உறவுகளே, அன்பான பெற்றோர்களே, நமது உள்ளமாகிய ஆலயத்தை நாங்கள் பேணி பாதுகாப்பதற்கு ஆண்டவரிடத்திலே வரம் கேட்போம். தூய ஆவியானவர் திருமுழுக்கின் நூடாக நமக்கு அபிஷேகம் செய்து நம்மோடு கூட இருக்கின்றார். ஆனால் நாங்கள் அவரோடு உறவாட வேண்டும், நாங்கள் அவரோடு பேச வேண்டும். அவர் நம்மை வழி நடத்துவதற்கு, நமது கஷ்ட துன்ப வேதனைகளிலே, நமது தனிமைகளிலே தூய ஆவியானவர் நம்மை வழி நடத்துவதற்கு அவருக்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும். அவரோடு நாங்கள் உறவாட வேண்டும், அவரை நாங்கள் விசுவசிக்க வேண்டும். அங்குதான் திருச்சபை புத்துணர்வு பெறுகின்றது, அங்குதான் திருச்சபை உயிரூட்டம் பெறுகின்றது, அங்குதான் கூட்டு திருச்சபை எதிர்நோக்கை நோக்கி பயணிக்கின்றது. ஒரு கணம் நம்முடைய வாழ்விலே நாங்கள் கடவுளுக்கும் மனிதருக்கும் எதிராக செய்த பாவங்கள், நமது வார்த்தைகளினாலே, நமது சொற்களினாலே, நமது உடலினாலே நாங்கள் செய்த பாவங்களை நினைத்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம்.